திறமையான புலமைகள் வெளிநாட்டார் வணக்கம் செய்யணும். நம்ம தமிழர்கள் திருக்குறளில் வந்து தமிழ் மொழியில் கிடைச்சது பெரிய வரம். நண்பர் பாலகிருஷ்ணன் அடிக்கடி சொல்லுவார், தமிழில் படிக்கிறவங்க, திருக்குறள் தமிழில் படிக்கிறவங்க வரம் பெற்றவர்கள். தாமஸ் எட்டோசி பரீட்சமாக ஒத்துக்குவார். இது ஆங்கில மொழிபெயர்ப்பு எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் 140 பேர் மொழிபெயர்த்திருக்காங்க. எவ்வளவுதான் மொழிபெயர்த்தாலும் இது 10 அப்படின்னு தான் இருக்கும். இந்த மொழி அழகம், நடை அழகம் எதில் உணர முடியும்னா தமிழில் மட்டும்தான் உணர முடியும். அதனால் வந்து இப்போ வந்து நம்ம இந்த 6 மாநாடுகள் நடத்திருக்கோம். இந்த அடுத்த கட்டத்துக்கு எப்படி திருக்குறளை கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் சேர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கட்டாயத்தில் இருக்கோம். துறைதோறும் வள்ளுவம். வள்ளுவத்தில் இலக்கணம் இருக்கு, இலக்கியம் இருக்கு. இது ஒரு பக்கம் இந்த ஆய்வுகள் நடந்தாலும் உளவியல், அரசியல், மேலாண்மையியல், வணிகவியல் அப்படின்னு பல துறையில வந்து நம்ம வள்ளுவத்தை கொண்டு போகக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கோம். கட்டாயம் அது பேர் துறைதோறும் வள்ளுவம் கொண்டு போற சோசியாலஜி. சொல்ல போனா சோசியாலஜி, சோசியல் ஒர்க்கு, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எதை எடுத்தாலும் அதில் இருக்கும். இப்போ இப்பேற்பட்ட வள்ளுவத்தை இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். இன்னைக்கு வந்து உலக அமைதி நாளா யுனெஸ்கோ வந்து கொண்டாடுது. இந்த நாளில் இது ஒரு திட்டமிடாத செயல். டாக்டர் சிவனேலன் சொன்னேன், இதை எப்படியும் இதை பற்றி இங்கே சொல்லி ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் உடனே நண்பர் வலைத்தமிழ் பார்த்து சார்த்தி, நான் அஷ்ரஃப் இதெல்லாம் சேர்ந்து உருவாக்குறது, சித்ரா கையில் கொண்டு வந்துருக்காங்க. இதை பற்றி உங்கள்கிட்ட ஒரு 8 நிமிடங்கள் மட்டும்தான், வள்ளுவரே 7 நிமிடம் தான், 7 சொல் தான் வச்சிருக்காரு. ஒரு 10 நிமிடத்துக்குள்ள இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லி இது வந்து ஆங்கிலத்தில் இருக்கும், நான் பேசுறது தமிழில் பேசுவேன். இப்ப திருக்குறளை யுனெஸ்கோக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேற்று வந்து நம்ம வச்சிருக்கோம். 1900 நாங்க தான் முதல்ல கண்டுபிடிச்சோம். 1960களில் திருமலை முத்துசாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லைப்ரரியன், அவருக்கு வந்து ஒரு புத்தகம் வந்து திருக்குறள் வந்து உலகம் பூரா போகாததுக்கு காரணம் வந்து திருக்குறளுக்கு சரியான பிப்ளியோகிராஃபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணராமன் அப்போ பெரிய சீஃப் லைப்ரரியன், அவங்களாம் SR ரங்கநாதன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் வந்து ஃபாதர் ஆஃப் லைப்ரரி சயின்ஸ். அவருடைய பரம்பரையில் வந்தவங்க. அவர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது ஒரு பிப்ளியோகிராஃபி போடும்போது அந்த புத்தகத்தில் போடுறாங்க, 1960லேயே திருக்குறள் வந்து பல மொழிகளில் மொழிபெயர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யுனெஸ்கோ முடிவெடுத்ததா ஒரு லைப்ரரியன் பதிவு பண்றாங்க. ஆனால் அது எந்த ஆவணம்னு கடந்த 6 ஆண்டுகளாக தேடிட்டு இருக்கோம், எங்களுக்கு கிடைக்கல. நம்ம பாரிஸில் இருக்கக்கூடிய நண்பர்கள், யுனெஸ்கோவில் தொடர்புள்ள நண்பர்கள் இது என்னன்னு கண்டுபிடிச்ச ஆவணம். அப்போ வந்து இது வந்து இந்த நூல் இது இருக்குது. அப்புறம் நான் ஏன் வந்து திருக்குறள் ஃபார் யுனெஸ்கோ சொல்றோம்னா, நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரசியல் சட்டம் இருக்காது. யுனெஸ்கோவுடைய சட்டத்தை போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, யுனெஸ்கோ உருவான சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு உலகம் பூரா அமைதி தவழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஆரம்பிச்சது தான் யுனெஸ்கோ. அந்த யுனெஸ்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீஆம்பிள்னு சொல்லுவாங்க. பல நாடுகளும் சேர்ந்து ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அதில் என்னன்னா, சண்டை ஏண்டா நடக்குது, இன்னைக்கு கூட உலகத்தில் வந்து பல முறையில் சண்டை நடந்துட்டு இருக்குது, நம்ம அதுக்குள்ள போக கிடையாது. ஆனால் ஏன் சண்டை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி, நான் வந்து இந்திய தூதரகத்தில் சிங்கப்பூர்ல 4 வருஷம் வேலை செஞ்சேன். ஒரு கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலை. அது யுனெஸ்கோவில் டிராஃப்ட் பண்ணிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீஆம்பிள்ல உலகத்தில் அமைதி தவழ வேண்டும். இன்னைக்கு வந்து உலக அமைதி நாளா யுனெஸ்கோ அறிவிச்சிருக்கு. இன்னைக்கு இந்த மேடையில் நான் பேசுறேன்னா இது என்னுடைய முடிவு கிடையாது, சிவனேலனுடைய முடிவு கிடையாது, இது இறைவனுடைய முடிவு. வள்ளுவர் நமக்கு எல்லோருக்கும் துணை இருக்கார், நம்ம எல்லோருக்கும் கூட கைப்பிடிச்சு கூட்டு போறார். சூழாமல் தானே முடிவைதும் தம் குடியை தாழாத முயற்சி போகும். இந்த 3 நாளா இரவு பகல் பார்க்காம எத்தனை மாசமா இதுக்காக வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப இந்த திருக்குறள் கொண்டு போய் யுனெஸ்கோவில் போய் வச்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறோம். ஏன்னா உலகத்தின் பார்வை இதன் மீது பட வேண்டும். இந்த ஞான சூரியன் உலகம் எங்கும் வளர வேண்டும், அமைதி தவழ வேண்டும். அதுதான் நம்மளுடைய நோக்கமா இருக்காது. உங்களுக்கு இக்கிகைன்னு ஒரு நூல் படிச்சிருப்பீங்க. இந்த இக்கிகை நூல் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஆராய்ச்சி பண்றாங்கன்னா, ரொம்ப நாள் உலகத்தில் எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்த்ததுல ஜப்பான்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சு அது உள்ள போய் அங்கே போய் பார்த்து ஆய்வு பண்ணி ஒரு நூல் கொண்டு வராங்க. அதுல சொல்லப்பட்ட அத்தனை செய்திகளும் திருக்குறள் இருக்குது. அது மாதிரி தமிழினம் வந்து ஒரு சிறப்பாக திருக்குறளை கையில் எடுத்துட்டு வாழ ஆரம்பிச்சான்னு வச்சுங்க, உலகம் நம்மை பார்த்து திரும்பி பார்க்கும். திருக்குறளை பிரபலத்துக்கு வழி வேற ஒண்ணுமே கிடையாது. நம்ம ஒவ்வொரு தமிழரும் திருக்குறள் மாதிரி வாழ முயற்சி பண்ணணும். இங்கே யுனெஸ்கோவில் கொண்டு போய் வைக்கணும்.
அதில் பாருங்க கம்ப்ளீட்டாக போடுறாங்க. ஒருத்தர் சந்தேகப்படுறோம், அதனால தான் சண்டே நடக்குது. எல்லாம் முழுசாக போட்டுட்டாங்க. யுனெஸ்கோ கான்ஸ்டியூஷன் இது இருக்கு. நேரம் கருதி இதை வந்து ஒரு சுருக்கமாக அதில் போட்டுட்டு அதை மட்டும் பார்த்துங்க. வெறும் எக்கனாமிக் அரேஞ்ச்மெண்ட்லயோ பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்லயோ பீஸ் வராது. Since the war begins in the mind of men, the peace must be constructed in the mind of men. சண்டை எங்க நடக்குதுன்னா முதல்ல உள்ளத்தில் தான் சண்டை நடக்குது. உள்ளத்தில் அமைதி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல கிடையாது, யுனெஸ்கோ கான்ஸ்டிடியூஷன் சொல்றது. அந்த அமைதியை கொண்டு வரதுக்கு என்ன பண்றது? 2 கண்டிஷன் அதுல இருந்து எடுத்திருக்கேன் யுனெஸ்கோ கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து. மெயின்டைன், இன்க்ரீஸ் அண்ட் டிஃப்யூஸ் நாலேஜ். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நம்ம வைக்கக்கூடிய டிமாண்ட், யுனெஸ்கோக்கு வைக்கக்கூடிய டிமாண்ட் இதை வச்சு தான் இருக்கணும். By assuring the conservation and protection of the world's inheritance of books. திருக்குறள் வந்து உலகத்தோடைய இன்ஹெரிட்டன்ஸ் இல்லைன்னா வேற எந்த நூல் இருக்க முடியும்? மதம், இனம், மொழி எல்லாத்தையும் கடந்து எல்லோராலும் விரும்பக்கூடிய ஒரு நூல். இதுவரைக்கும் 61 மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. 340க்கும் மேற்பட்ட முறைகள்ல வந்து திருக்குறள் மொழிபெயர்த்திருக்காங்க. இது எல்லாம் ஆவணப்படுத்தி குரலங்காடின்னு ஒரு வெளியே ஒன்று வச்சிருக்காங்க, சித்திரை வந்திருக்காங்க. அந்த நூல் அங்கே கிடைக்குது. 61 மொழிகள், 350க்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள். அப்பேற்பட்ட ஒரு நூல். அதை வந்து ரெக்கமெண்டிங் நெசசரி இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் மூலமா அதை வந்து உலகம் பூரா கொண்டு போகணும்னு சொல்லிட்டு யுனெஸ்கோடைய மேண்டேட் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இந்த 3 நிமிஷம் 1960லயே வந்து நம்ம பார்த்துருக்கோம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நாமெல்லாம் மீட்டிங் போடுறோம், ரெசல்யூஷன் பாஸ் பண்றோம். அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம இதை கொண்டு போய் ஆகணும். ஹெரிடேஜ் புக் ஆஃப் பேங்கிங் அல்லது மெமரி புக் ஆஃப் த வேர்ல்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு திருக்குறள் யுனெஸ்கோ கான்ஸ்டிடியூஷன்ல இடம் இருக்கு. இதெல்லாம் திருக்குறள் பற்றி நாங்கள் கலெக்ட் பண்ண சில டேட்டா இது. எங்கே நடந்தது, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை போட்டுருக்கோம். மெமரி புக் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லிட்டு என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு பிரசிடென்ட்ஸ் கேட்பாங்க. அது போட்டிருக்கோம். கவர்மெண்ட் கொடுக்கலாம், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அல்லது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அல்லது எனி கவர்மெண்ட் where sizable population is there, Tamil population, they can influence their government to bring it to the notice of UNESCO. 3 விஷயம் செய்யலாம்னு யோசிக்கிறோம். தட் இஸ் டிமாண்ட் வந்து தமிழ் கம்யூனிட்டி முன்னால் வைக்கிறோம். அங்கே ஒரு ஸ்டாச்சு வைக்கணும். திருவள்ளூர் பேரில் வந்து யுனெஸ்கோவில் ஆனுவல் அவார்டு கொடுக்கணும். அப்புறம் வந்து திருக்குறள் வந்து ஹெரிட்டேஜ் புக் ஆஃப் மேன்கைண்ட் டெக்ளேர் பண்ணணும் அப்படின்னு ஒரு 3-4 டிமாண்ட் வந்து we as a community we should put it before UNESCO. நாங்கள் வந்து ஒரு 30 லெக்சர் இங்கிலீஷ்லேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். ஆர்வம் பிரசாரம் இங்கே வர முடியல. நான் ஒரு 30 லெக்சர் தமிழ் வள்ளுவர் குடும்பம் சேர்ந்து இது பண்ணிருக்கோம். எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் ஆன்லைன். 30 இங்கிலீஷ் லெக்சர்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திருக்குறள். இதெல்லாம் எங்கள் டீம் வந்து இதுவும் பார்ட் ஆஃப் த டீம். இதுவும் பார்ட் ஆஃப் த டீம் தான். ஸோ வாட் மியூசிக் டன்ங்கிறத ஏற்கனவே சொல்லிட்டேன். உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து 73 மொழியில் மொழிபெயர்க்கன்னு பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செம்மொழி ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து நம்ம பண்ண புக்கை வச்சு இதை ப்ரிப்பேர் பண்ணி அந்த பேஸ் பண்ணி தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதனால செம்மொழி ஆய்வு நிறுவனமும் தமிழக அரசும் இதில் வந்து இறங்கி இதில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளோ மொழியில் மொழிபெயர்க்கணுமோ அதை பண்ணிடணும். பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணணும், மொழிபெயர்ப்பு வச்சுட்டு என்ன பண்ணுறது நம்மளாம் முடிவு பண்ணணும். இதெல்லாம் இது வரைக்கும் இந்த டிரான்ஸ்லேஷன் பற்றி டேட்டா இங்கேயும் சைடில் போட்டிருக்காங்க, பார்க்கலாம். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக விஷயம் தான் எடுத்துக்கிறேன். இல்லைன்னா ஒரே ஒரு டிமாண்ட், நம்ம எல்லாரும் சேர்ந்து மூவ் பண்ணி அடுத்தது 7வது கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதுக்கு முன்னாடியே இதை முடிச்சிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ரிக்வஸ்டாக நன்றி.